பேபி பொட்டேட்டோ கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக இந்த ஃப்ரை செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும். நல்லா தயிர் சாதம், ரசம் சாதத்து கூடலாம் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இப்போ வாங்க அந்த ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு நான் 250 கிராம் உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா வேக வச்சு தோல் உரித்து வச்சுருக்கேன். வேக வைக்கிறப்ப கொஞ்சம் உப்பு சேர்த்தே வேக வச்சுக்கோங்க. இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், தனியாத்தூள் 1 டீஸ்பூன், சோம்புத்தூள், கரம் மசாலா, அப்புறம் 2 டீஸ்பூன் தயிர், கொஞ்சம் உப்பு பத்தாத போல் இருந்துச்சு. அதனால் லேசாக மேலாப்பில் உப்பு போட்டு நல்லா கலந்து கொடுத்து நல்லா ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்குங்க. ஊற வச்ச அந்த உருளைக்கிழங்கு இப்போ ஃப்ரை பண்ணி எடுப்போம். அதுக்கு ஒரு கடாயில் ஒரு 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்குங்க. அதில் ஒரு இடித்த 5 பல் பூண்டு, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச உருளைக்கிழங்கு இது கூட சேர்த்துக்குங்க. நல்லா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே அடுப்பில் போட்டு வைங்க. சிம்மில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா நம்மளோட பொட்டேட்டோ ஃப்ரை ரொம்ப சூப்பராக இருக்கும். கடைசியாக மேலாப்பில் கொஞ்சம் கொத்தமல்லி தூவி இறக்கணும்னா வாசனையும் டேஸ்ட்டும் செம்ம சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.